பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அழகினால் மேற்றுமை. எசேக்கியால் 28:18-14 வாசிக்கிறோம். உன் அழகினால் உன் இருதயம் மேற்றுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு வாலிபர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் கூட தன்னை அழகுபடுத்திக் கொள்வதாக எவ்வளவோ பணங்களை செலவழிக்கிறார்கள். அதற்காக பியூட்டி பார்லர் சென்று தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். இதற்காக பணம் செலவழிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் அழகை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் சந்தோஷப்பட்டு துதிக்க வேண்டும். உங்களில் ஆவிக்குரிய உள்ளான அழகை கொடுத்திருந்தால் சந்தோஷப்பட்டு இன்னும் அதிகமாய் உங்களை தாழ்த்துங்கள். எதில் நீங்கள் சிறப்புடைக்கிறீர்களோ அதிலே உங்களுக்கு பெருமை வர இடம் கொடுக்காதிருங்கள். அப்படிதான் லூசிபர் தனது அழகினால் பெருமை கொண்டு விழுந்து போய் சாத்தானாய் செயல்படுகிறான். லூசிபரின் ஆவி இன்று பலரை தாக்கி சேதப்படுத்துகிறது. ஆண்களையும் பெண்களையும், வயது முதிர்ந்தவர்களையும், ஏன் ஆண்கள் கூட இன்றைக்கு வெள்ளை முடியை அவர்கள் மாற்ற அதற்கு எத்தனையோ முயற்சி செய்கிறார்கள். வேத வாக்கியத்திலே வாசிக்கிறோம், உன் அழகினால் உன் இருதயம் மேற்றுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவளுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று சொல்லி எசேக்கியேல் 28:17 வாசிக்கிறோம். லூசிபரை போன்ற பெருமினால் பிறந்து போன மனைவிமார்களும் உண்டு. அகந்தையால் விழுந்துவிட்ட விசுவாசிகளும் உண்டு. மேற்றுமையினால் தள்ளப்பட்ட ஊழியர்காரர்களும் உண்டு. தேவ பிள்ளைகளே, உங்கள் மேன்மையில் உங்களை தாழ்த்துங்கள். பெருமைக்கு இடம் கொடுத்தால் உன் ஸ்தானத்தை இழந்து போவாய். லூசிபரின் பெருமை பட்டான், இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான், பிசாசாகி விட்டான். இந்த கடைசி காலத்திலே வாழக்கூடிய ஆண்டவர் சொல்லக்கூடியது, லூசிபரின் தந்திரங்களை அறியுங்கள். அநேகரை பாவத்தில் ஜீவித்தில் கட்டி வைத்திருக்கும் சாத்தான் இப்பொழுது தேவ பிள்ளைகளை பெருமையினால் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். சிறந்த ஊழியர்களும் கூட நான் ஜெயிப்பதனால் அவர்கள் சுகமானார்கள், நான் ஜெயிப்பதனால் அநேக நன்மை பெற்றார்கள் என்று சொல்லி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த அற்புதம் நடந்தது என்று ஆவிக்குரிய ரீதியில் பெருமை கொள்கிறார்கள். லூசிபரின் ஆவிக்கு தனது குடும்பத்திலோ சபையிலோ கொஞ்சமும் இடம் இருக்கக்கூடாது. தாழ்மையுடன் இருந்து கிருபையை காத்து கொள்ளுங்கள். அப்சலோம் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட அவனை தூண்டியது அவன் அழகும் ஞானமும் தான். அவன் பெருமையினால் முடிவு அகால மரமாயிற்று. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் கருவாலின் மரத்தின் தொங்கினான். தேவன் உங்களை விஷயத்தவர்களாய் வைத்திருக்கிறார். எனவே உங்கள் மேன்மை தொடர்ந்து உங்களுக்குள் இருக்கும்படி தேவன் உங்களுக்கு வைத்த இடத்தில் தாழ்மையுடன் இருங்கள். கர்த்தர் உயர்ந்ததாயிருந்தும் தாழ்மையுள்ளதை நோக்கி பார்க்கிறார், மேற்றுமையினரையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தாழ்மையை அணிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆமேன்.